ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பத்துல சொன்னதுதான். தினமும் தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு ஒரு யோசனையா இருக்கு அப்படின்னு. அது ஏன் அந்த நீங்க கலைஞர் காலத்திலேருந்து வந்த அரசியல்வாதி, இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? குடைச்சல் தெரியாத பேசுறது தான், வேணும்லாம் பேசுறது இல்லை. ஒன்று ஏதாவது இதை பேசுனா சரியா இருக்குன்னு சரியா இல்லைங்கிறது இல்லாமல் ஏதாவது பேசிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கை தான், வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எதை எடுத்தாலும் அந்த எங்கே இருக்கோ அதை எடுத்து போட்டு பரப்புறாங்க, ஃபேஸ்புக்கில் பரப்புறாங்க. அது பெரிய தவறாக கூட இருக்கு, ஆனால் போட்டு பரப்புகிறாரு. அது ஒரு அதில் வந்து தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு விரும்புகிறவர். ஒரு நீங்கள் 40 பேர் மாணவர்கள் இருக்கிற இடத்துல 40 பேருமா முதல் இடத்துக்கு வர முடியும்? முன்ன இருப்பாங்கல்ல. அதனால அவர் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அதையும் ஒரு எச்சரிக்கைக்காக தான் சொல்கிறார். என்ன சிரமப்படுத்திடாதீங்க, எனக்கு வந்து ரொம்ப சங்கடத்தை உண்டு பண்ணி போட்ட பேசுகிற எங்களை பற்றிலாம் பத்திரிகைகள் வருவதோட இவரை மந்திரியாக வச்சுருக்காங்க, அவரை தான் பேசுகிறாங்க. அதனால அவர் யோசனை சொல்லுவார். அதுதான்.